எல்இடி பல்ப் யூஸ் பண்ணுறனால கரண்ட் வந்து கம்மியாகுது அப்படின்ற மாதிரி, கரண்ட்டோட பில்லு வந்து கம்மியாகுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ என்ன வித்தியாசம், ஏன் எதனால கம்மியாகுது அப்படின்னா, நம்ம முன்னாடி இருந்த காலகட்டத்தில் நம்ம வந்து ஃபிலமெண்ட் பல்ப், அதாவது இன்கேண்டசன்ட் லேம்ப்லாம் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதில் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே வந்து ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும். அந்த ஃபிலமெண்ட் கரண்ட் பாஸ் ஆகும்போது அது ஹீட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி தான் நமக்கு லைட்டை வந்து க்ளோ பண்ணும். ஓகேவா? ஸோ இதனால ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக அதில் இருக்குது. ஹீட் அதிகமாக இருக்கனால நிறைய எனர்ஜி, 90% ஆஃப் எனர்ஜி வேஸ்ட் ஆகிட்டு 10% மட்டும்தான் வந்து நமக்கு லைட் க்ளோ ஆகிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ நிறைய எனர்ஜி அங்கே வேஸ்ட் ஆகுறதுனால நமக்கு கரண்ட் பில்லும் வந்து அதிகமாக வந்துடுது. அதே எல்இடியில் பார்த்தோன்னா, எல்இடிங்கிறது வந்து லைட் எமிட்டிங் டயோடு. ஸோ கரண்ட் பாஸ் ஆன உடனேயே அந்த ஒரு டயோடு அந்த லைட்டை வந்து என்ன பண்ணிடும்னா அது வந்து எமிட் பண்ணிடும். இதில் அதிகமான ஹீட் இருக்காது. ஸோ ஹீட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதனால நமக்கு எனர்ஜியும் வந்து வேஸ்ட் ஆகாது. கம்மியான ஹீட் மட்டும்தான் வர்றதுனால 10% கிட்ட தான் வேஸ்ட் ஆகும். மீதி 90% லைட் எரியறதுக்கே யூஸ் ஆகிறதுனால நமக்கு கரண்ட் பில்லையும் வந்து இதில் வந்து என்ன பண்ணிடுறோம்னா நம்ம வந்து சேவ் பண்ணிடுறோம். ஸோ இன்னும் ஈஸியாக நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, லைக் நீங்கள் ஒரு பல்பை தொட்டு அந்த ஃபிலமெண்ட் பல்பை நீங்கள் போய் டச் பண்ணி பார்க்கும்போது அது வந்து ஹீட்டாக இருக்கும், ஒரு மாதிரி ரொம்ப சூடாக இருக்கும். அதே வந்து இந்த எல்இடி லைட்ஸ் அப்படி இருக்காது, அது கொஞ்சம் கூலாக தான் இருக்கும். இதை வச்சே நீங்கள் இது ரெண்டும் எப்படி எந்த லெவலில் ஹீட் ஆகுது அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் நம்ம எல்இடி யூஸ் பண்ணும்போது கரண்ட் பில் வந்து நமக்கு கம்மியாகுது. ஸோ அதனால தான் இந்த மாடர்னான ஒரு வேர்ல்டில் எல்லாரும் எல்இடிக்கு வந்து சுவிட்ச் ஆகிட்டு இருக்காங்க.